உலகின் அடர்ந்த காடுகளுக்குள்ளே நமக்கு தெரியாத ஒரு ரகசிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிருகங்களுக்கு இடையே நடக்கும் போர் இல்லை. இது மரங்களுக்கு இடையே உயிர் வாழ்வதற்காக நடக்கும் கடுமையான போட்டி. இந்த காட்டில் வாழ பலம் மட்டும் போதாது. சூரிய வெளிச்சத்திற்காக மரங்கள் கடுமையாக போராடும் பொழுது உயரம் குறைந்த சிறிய மரங்களின் நிலை என்ன? அவற்றால் வாழ முடியுமா முடியாதா? இன்றைய காணொளியில் அடர்ந்த காடுகளில் நடக்கும் சூரிய வெளிச்சத்திற்கான போர்களையும் மரங்களின் பல வகை உத்திகள் குறித்தும் பார்க்கலாம். மரங்களின் உச்சிகளை நாம் மேலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது அழகானதாக பிரமிப்பூட்டக்கூடியதாக இருக்கும். அந்த உச்சி பகுதிதான் டாப் லேயர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மர விதானம், ஆங்கிலத்தில் கேனபி. பூமியிலிருந்து 100 அடிக்கும் மேலாக மரங்கள் உயரமாய் வளர்ந்து ஒரு மாபெரும் பச்சை குடை போல் காட்சியளிக்கும். இதன் காரணமாக மேலிருந்து வரும் சூரிய வெளிச்சத்தில் ஒரு சிறு பகுதி மட்டுமே தரைக்கு வந்து சேரும். சில நேரங்களில் 1 அல்லது 2% சூரிய வெளிச்சம் மட்டுமே சேரும். விதைகள் முளைத்து உருவான நாற்றுகளும் பல ஆண்டுகளாக நிழலில் மெதுவாய் வளர்ந்து கொண்டிருக்கும் சிறிய மரங்களும் பல ஆண்டுகள், சில நேரங்களில் பல தசாப்தங்கள் கூட உயரமான ஒரு ராட்சத மரம் விழுந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கும் அந்த வாய்ப்புக்காக அமைதியாக காத்திருக்கின்றன. செடிகளுக்கும் மரங்களுக்கும் சூரிய வெளிச்சம்தான் உணவு கிடைக்க ஒரே வழி. ஆனால் அந்த உணவுக்கான வாய்ப்பே கிடைக்காமல் கோடிக்கணக்கான மரங்கள் அந்த காடுகளில் காத்திருக்கின்றன. இந்த காத்திருப்போர் பட்டியலில் ஒரு விசித்திரமான மரம்தான் வாக்கிங் பாம் என்று அழைக்கப்படும் நடக்கும் மரம். உள்ளூர் மக்களும் டூரிஸ்ட் கைடுகளும் இந்த மரங்கள் சூரிய வெளிச்சம் இருக்கும் திசையை நோக்கி தோராயமாக வருடத்திற்கு பல சென்டிமீட்டர் தூரம் நடந்து போகும் என்று கூறுவார்கள். ஆனால் ஆய்வுகள் கூறுவது அது அல்ல. இந்த மரங்கள் தரையில் நகர்வதில்லை. ஆனால் சூரிய வெளிச்சம் கிடைக்க இது செய்யும் செயல் வேறு ரகம். ஒரு சாதாரண மரம் உயரமாக வளர ட்ரங்க் என சொல்லப்படும் அதன் தண்டு பகுதி தடிமனாக இருக்க வேண்டும். தடிமனான தண்டும் ஆழமான வேர்களும் உருவாக ஒரு மரம் எக்கச்சக்கமான ஆற்றலை செலவு செய்யும். ஆனால் வாக்கிங் பாம் கீழ் நோக்கி வளரும் வேர்களை உருவாக்கி அவற்றை ஸ்டாண்ட் போல் பயன்படுத்தி மடமடவென்று உயரே வளர்ந்துவிடும். இதனால் தடிமனான தண்டை உருவாக்கும் ஆற்றல் மிச்சமாகும். தன் முழு ஆற்றலையும் மரம் உயரே வளருவதற்கு மட்டுமே பயன்படுத்தும். இந்த உண்மை விஞ்ஞானிகளின் நீண்டகால ஆய்வுகளின் முடிவில் கண்டறியப்பட்டது. சரி, இயற்கையின் அடுத்த அதிசயம் என்ன? இவ்வாறு மேல் நோக்கி வளரும் மரங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்வதில்லை. இவ்வாறு மரங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்ளாமல் இருப்பதை ஆங்கிலத்தில் கிரவுன் ஷைனஸ் என்று கூறுவார்கள். இது மரங்கள் கடைபிடிக்கும் ஒரு சமூக இடைவெளி என்று நாம் சொல்லலாம். காற்று அடிக்கும் பொழுது இந்த மரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அதன் நுனிக்கிளைகள் சேதமடையும் பொழுது பக்கவாட்டு வளர்ச்சியை மரம் நிறுத்தி விடுவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். சரி, கீழே உள்ள மரங்கள் எப்பொழுதுதான் உயரமாய் வளர்ந்து சூரிய வெளிச்சத்தை பெறும்? இங்கும் இயற்கை விதி வேலை செய்கிறது. ஒரு ராட்சத மரம் வயதாகியோ மின்னல் தாக்கியோ விழும் பொழுது ஒரு பெரும் இடைவெளி உண்டாகும். வருடக்கணக்காக காத்திருக்கும் சிறு மரங்களும் செடிகளும் விதைகளும் சில ஆண்டுகளிலேயே உயரமாக வளரத் தொடங்கும். அது மட்டுமல்ல, விழுந்த மரத்திற்கு அருகிலுள்ள மரங்களுமே அந்த இடைவெளியை பயன்படுத்தி பக்கவாட்டில் வளர பார்க்கும். இவ்வாறு சூரிய வெளிச்சத்திற்கு மரங்கள் ஒன்றோடு ஒன்று கடுமையாக போட்டி போட்டாலும் ஒவ்வொரு மரமும் பிற மரங்களுக்கும் செடிகளுக்கும் உதவி கொண்டுதான் இருக்கும். காட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் தரைக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னல் மூலமாக ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. காட்டின் வயதான பெரிய மரங்கள் தங்களுக்கு கீழே சூரிய வெளிச்சம் இல்லாமல் தவிக்கும் சிறிய மரங்களுக்கும் தங்களின் இளம் கன்றுகளுக்கும் தேவையான சத்துக்களை பூமிக்கு கீழே உள்ள பூஞ்சை வலைப்பின்னல் வழியாக அனுப்புகின்றன என்பது ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் ஆழமான வேர்களை கொண்ட பெரிய மரங்கள் பூமியின் அடிமட்டத்திலிருந்து நீரை உறிஞ்சி இரவில் அதை மேல்மணல் பகுதிக்கு கொண்டு வந்து விடுகின்றன. இதனால் அருகில் உள்ள சிறிய தாவரங்களும் பயனடையலாம். அது மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் மரங்கள் ஒன்றை ஒன்று எச்சரிக்கை செய்கின்றன. ஒரு மரத்தை பூச்சிகள் தாக்கினால் அந்த மரம் பூஞ்சை வலைப்பின்னல் மூலமாக பக்கத்து மரங்களுக்கு ரசாயன சமிக்ஞைகளை அனுப்பிவிடும். இதனால் சில மரங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் இலைகளில் நச்சு ரசாயனங்களை சுரந்து தற்காப்புக்கு தயாராகிவிடும். ஆக இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மரங்கள் உயிர் வாழ கடைபிடிக்கும் யுக்தி. ஒரு மரம்
விதைகளை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்ய சூரிய வெளிச்சம் தேவை. ஆனால் அந்த மரம் மட்டுமே தனியாக உயரமாக நின்றால் பலத்த காற்றின் போது முறிந்து விழுந்துவிடும் அல்லது வறட்சியில் காய்ந்துவிடும். தன்னை சுற்றியுள்ள காடு ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த மரத்திற்கு பாதுகாப்பு. காடுகளில் போட்டியும் இருக்கிறது, ஒத்துழைப்பும் இருக்கிறது. உயிர் வாழ்வதற்கு சூரிய வெளிச்சத்திற்காக மரங்கள் போட்டியிடுகின்றன. ஆனால் முழு காட்டின் ஆரோக்கியம்தான் ஒவ்வொரு மரத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. அதனால்தான் ஒரு காடு என்பது வெறும் ஆயிரக்கணக்கான மரங்களின் தொகுப்பு அல்ல, ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் ஒரு உயிருள்ள உலகம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Let nature live.